பர்சனலைஸ் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறது முன்னாடி உங்களுக்கு தரமான நாட்டு விதைகள் வேணுமா? அரசு சான்றிதழ் பெற்ற நாட்டு விதைகள் வேணுமா? எங்க யாரை தொடர்பு கொள்வதுன்னு தேடுறீங்களா? கவலைப்படுங்க. ஏஆர் சீட்ஸ் இவங்க பாத்தீங்கன்னா அவங்க பண்ணையில இருந்து உற்பத்தி பண்ண நாட்டு விதைகளை வந்து விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா நாட்டு காய்கறி விதைகள், மூலிகை விதைகள், அப்புறமா பழக்கன்றுகள், அவங்க தீவன கருமைகள் கூட விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நேரத்துல 15 வருஷமா விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு நாட்டு விதைகள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே நம்பர் தெரியலாம், அதுக்கு நீங்க தொடர்பு கொடுங்க. அவங்களே உங்க வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு உரத்தை கொடுத்தோம்னாக்கா 100 காய் அதிகமாகுது, 400 காய் அதிகமாகுது. இப்போ முருங்கை வந்து ஏக்கருக்கு வந்து 15 டன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. முருங்கைக்காய் 15 டன் வருதுனாக்கா அது 20 டன்னாக வருது. உங்கள் நிலத்தினுடைய ஈல்டும் அதிகமாக பண்ணும், உங்கள் நிலத்தில் இருக்கிற உயிரணுக்களையும் இன்னும் அதிகமாக உற்பத்தி பண்ணலாம் அப்படின்ட்டு நமக்கு வந்து ஒரு 6 நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதை அவங்க சொன்னது மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ நேச்சுரல் ஃபார்மிங்லேருந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கு முயற்சி செஞ்சு இப்போ டிமிட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் மூலிமா நம்ம ஃபார்மை வந்து அப்ரூவல் வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு நேச்சுரல் ஃபார்மிங். உலகளாவிய ஒரு இயற்கை விவசாயத்துக்கு உள்ளே நுழையணும் அப்படின்னாக்கா அந்த டிமிட்ரின்ற ஒரு ஆர்கனைசேஷன் மூலிமா வாங்குகிற சர்டிஃபிகேட்டு முக்கியமாக தேவைப்படுது. அவங்க வந்து ஒரு ப்ரொசீஜர்லாம் கொண்டு வராங்க. ஏக்கருக்கு வந்து 1.5 டன் அளவுக்கு உபயோகப்படுத்தணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது வந்து எல்லா நாமினேஷன் பிரகாரம் அதுதான் உகந்ததாக இருக்கும். ஆனால் இந்த டிமிட்ரி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 15 கிலோ மாட்டு சாணத்திலேயே அந்த 1.5 டன்னுக்கு உண்டான சத்து பொருட்களை கொண்டு வந்துடலாம். வணக்கம், நான் மோகன்தாஸ், பெரியநாயகப்பட்டி கிராமம், ஆர்கேபேட்டை வட்டத்திலிருந்து, திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்போ நேச்சுரல் ஃபார்மிங்லேருந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கு முயற்சி செஞ்சு இப்போ டிமிட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் மூலிமா நம்ம ஃபார்மை வந்து அப்ரூவல் வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு நேச்சுரல் ஃபார்மிங். இது எதனாலனாக்கா வெளிநாடுகளுக்கு இப்போ நம்ம ஏற்றுமதி செய்கிறதுக்கு ஆரம்பிச்சோன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்போது ஆர்கானிக் ஃபார்மிங்கில் இயற்கை விவசாயம் தான் பண்ணுறோன்றதுக்காக நம்மளுடைய மண்ணை வந்து பரிசோதனை பண்ணி NPOPலேருந்து நமக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. இவங்க வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து இங்கே வந்து ஒரு 3 ஆண்டுகள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நம்ம பண்ணையை வந்து ஆராய்ச்சி பண்ணி மண் பரிசோதனைலாம் பண்ணி நம்மளுடைய பண்ணையை வந்து தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருந்து இந்த சர்டிஃபிகேட்டை நமக்கு வழங்கினாங்க. இதுக்கப்புறமும் உலகளாவிய ஒரு இயற்கை விவசாயத்துக்கு உள்ளே நுழையணும் அப்படின்னாக்கா அந்த டிமிட்ரின்ற ஒரு ஆர்கனைசேஷன் மூலிமா வாங்குகிற சர்டிஃபிகேட்டு முக்கியமாக தேவைப்படுது. அவங்க வந்து ஒரு ப்ரொசீஜர்லாம் கொண்டு வராங்க. உங்கள் ஃபார்மிங்கில் இந்த மாதிரியெல்லாம் ஒரு ப்ரொசீஜர்லாம் கொண்டு வந்து ஃபாலோ பண்ணிங்கனாக்கா உங்கள் நிலத்தினுடைய ஈல்டும் அதிகமாக பண்ணும், உங்கள் நிலத்தில் இருக்கிற உயிரணுக்களையும் இன்னும் அதிகமாக உற்பத்தி பண்ணலாம் அப்படின்ட்டு நமக்கு வந்து ஒரு 6 நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதை அவங்க சொன்னது மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே ஒரு டெமோ நீங்கள் பார்க்குறீங்க. இது எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஆக்சுவலாக வந்து வெர்மி கம்போஸ்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, மண்புழு உரம் பார்த்துருப்பீங்க. இந்த மண்புழு உரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏக்கருக்கு வந்து 1.5 டன் அளவுக்கு உபயோகப்படுத்தணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது வந்து எல்லா நாமினேஷன் பிரகாரம் அதுதான் உகந்ததாக இருக்கும். ஆனால் இந்த டிமிட்ரி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 15 கிலோ மாட்டு சாணத்திலேயே அந்த 1.5 டன்னுக்கு உண்டான சத்து பொருட்களை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த டெமோ பண்ணியிருக்கோம். இதில் அவங்களே வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு 501, 502, 503, 504, 506, 507 ஒரு லிக்விட் ஒன்று சப்ளை பண்ணிடுறாங்க. அந்த லிக்விடில் 6 ml வந்து எல்லா லிக்விட்லையும் ஒரு 6 இடத்துல நம்ம விட்டுட்டோம்னா இந்த மாட்டு சாணம் நமக்கு வந்து ப்ளஸ் வந்து வெல்லம் இதை போட்டு நல்லா நம்ம எம்சாண்டோ இல்லை மணலோ போட்டு நல்லா பிசைஞ்சு அதில் சத்தையெல்லாம் இல்லாமல் எடுத்து நல்லா பிசைஞ்சு இது போட்டு வச்சு இது மேலே வந்து ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணி ஒரு 40 நாள் வச்சுருந்தோம்னா அந்த 1.5 டன்னில் இருக்கிற என்ன சத்து பொருள் கிடைக்குதோ அந்த உயிரணுக்கள் எல்லாமே இந்த 15 கிலோவில் கிடைக்கும். இந்த 15 கிலோவை நம்ம இந்த ஒரு ஏக்கருக்கு உபயோகப்படுத்திக்கலான்ட்டு அவங்களுடைய நாமினேஷன் பிரகாரம் இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து வந்து 40 நாள் நம்ம ரெடி ஆகிடும், நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். டிமிட்ரி நீங்கள் கூகுளில் போய் டிமிட்ரின்னு போட்டிங்கன்னா அவங்களுடைய எல்லாமே வெப்சைட் எல்லாம் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் அவங்களோட நாமினேஷன் என்னென்ன பண்ணலாம். நீங்களும் வேணுன்றவங்களுக்கு அதை நீங்கள் டைரெக்டாக அவங்க கூப்பிட்டு உங்கள் பண்ணையை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். இல்லைங்க, தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. 1700 விவசாயிகள் வாங்கியிருக்காங்க. இது வரைக்கும் இந்தியாவிலேயே 1700 விவசாயிகள் வாங்கியிருக்காங்க. அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளும் ஒரு மெம்பராக இணைஞ்சிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி சந்தைக்கு அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் இன்னும் நல்லது. நம்ம மதிப்பு கூடுதல் பண்ணுற பொருள் வந்து அதிகமான விலைக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இப்போ நம்ம அந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம்.
சரி சார், அவங்க வந்து சொன்னோனே நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்களா? இல்ல அவங்க சொன்ன ஃபார்ம் எதனா போய் பாத்தீங்களா? இல்லைங்க, நாங்க போய் பார்த்துருக்கோம். அவங்க சொன்ன ஃபார்ம் எல்லாம் போய் பார்த்துருக்கோம். மாற்றம் நல்லதா தெரியுதா? மாற்றம் இருக்கு. அவங்களும் நிறைய ஈல்டு எடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம நேச்சுரல் ஃபார்மிங் இருக்கிறோம். இப்போ இது வந்து நீங்க கெமிக்கல் ஃபார்மிங்ல இருந்து டைரக்டா டிமிட்ரி வாங்கணும்னாக்கா அது 5 வருஷம் ஆயிடும். நம்ம ஆல்ரெடி ஒரு 6 வருஷம் நம்ம நேச்சுரல் ஃபார்மிங்ல தான் இருக்கோன்றதுனால நமக்கு அவங்களுடைய அப்ரூவல் வந்து உடனே கிடைச்சது. வித்தின் நம்மளும் மந்த்ல. ஏற்கனவே நல்லா நேச்சுரலா பண்ணியிருந்தோம். அவங்களும் பார்த்துட்டு நல்லா பண்ணியிருக்கீங்க நீங்க நேச்சுரலா. இதுவும் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு ஈல்டு நல்லா வரும் செடிங்களுக்கு அதெல்லாம் சொல்லியிருக்காங்க என்கிட்ட. ஆ, ஓ, அந்த நம்பிக்கையில வந்து போய் பார்த்ததுனால ஆமாங்க, உங்களுக்கு ஆமா. உண்மைன்னு தெரிஞ்சவொடனே பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமா, ஆமா. அப்போ வந்து ஒரு 1.5 டன்ல எடுக்கிறத வந்து இது வெறும் 15 கிலோல நம்ம எடுத்துடலாம். சரிங்க. இப்போ இதுதான் முதல் தடவை ஏற்கனவே பண்ணிருக்கீங்க? இல்லைங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் தடவை. இது 40 நாள் இன்னும் ஆகல. இப்போ 15 நாள் தான் ஆயிருக்கு. 40 நாளுக்கு அப்புறம் நமக்கு அந்த ரிசல்ட் தெரியும். சரி, இதுக்கு முன்னாடி இப்ப அவங்க ஃபார்ம்ல போய் பார்த்தா நீங்க அவங்க பயன்படுத்தும் போது என்ன பலன் அவங்க அடைஞ்சாங்களா? இங்க இப்போ தென்னையில வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஈல்டு வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு கிராப் வந்து 300 காய், ஒரு ஆண்டுக்கு 300 காய்ன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு உரத்தை கொடுத்தோம்னாக்கா 100 காய் அதிகமாகுது. 400 காய் அதிகமாகுது. இப்போ முருங்கை வந்து ஏக்கருக்கு வந்து 15 டன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. முருங்கைக்காய் 15 டன் வருதுனாக்கா அது 20 டன்னா வருது. அதே மாதிரி பாக்கு, அதே மாதிரி தான் நம்ம எல்லா மற்ற கிராப்புங்கெல்லாம் வந்து இதை நமக்கு யூஸ் பண்ணா நல்லா இன்னும் தரமா எல்லாமே காய் நேச்சுரலா இன்னும் நல்லா மேலே சைனிங்கா எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி நல்லா வருவதுன்னு அங்கே பார்த்தோம் நாங்கள். அங்கே நல்லா தான் இருந்துச்சு. சரி, இப்போ இது அமைக்கிறதுக்கு எதுனா வரமுறை எதனா இருக்கா? இந்த வரமுறை கண்டிப்பா இருக்குங்க ஐயா. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா குளிர்ச்சியாவே இருக்கணும் எப்பவுமே. அதாவது வெயில் படக்கூடாது மெயினா. இது அமைக்கிற இடம் ஆமா. எவ்வளவு இடம் வேணும் அதை பத்தி சொல்லுங்க. இது இடம்னு கிடையாது. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 3க்கு 4 தான் நீங்க பாக்குறீங்க. அகலம் அகலம் 4 அடி, 3 அடி, 1.5 அடி தான் ஆழம். அதுலயே நம்ம இப்போ போட்டிருக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா ஃபார்முக்கு தகுந்த மாதிரி இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். நாங்களே இப்போ இன்னும் இது மாதிரி வந்து 10 பண்றோம். நமக்கு வந்து 60 ஏக்கர்ன்றதுனால இன்னும் இது மாதிரி இன்னும் 10 பண்ணணும்னு சொல்லி அவங்க நாமினேஷன் சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ அடுத்த கட்டமா இது முடிஞ்சதுன்னா அடுத்த கட்டம் நம்ம ஆரம்பிச்சிடுறோம். நம்ம அப்படியே கண்டினியூ சரி, பண்ணிக்கலாம். இது வெறும் 15 கிலோ சாணி மட்டும் போடணும். ஆமா, சாணத்து கூட நம்ம எம்சாண்ட் கொஞ்சம் 1 கிலோ எம்சாண்ட் கலந்துருக்கோம். எம்சாண்ட்ல மணல் மணலோ எம்சாண்ட் எதுவாக இருந்தாலும் போட்டுக்கலாங்க. சுத்தமான எம்சாண்டும் மணலும் போட்டுக்கிறோம். கூட வந்து வெல்லம் போட்டிருக்குங்க, வேற ஒன்றும் இல்லை. 15 கிலோ வெல்லம் எவ்வளவு போடுறீங்க? நாட்டு சர்க்கரை எவ்வளோ போட்டோம் நம்ம? அது 7 கிலோ 7 கிலோ போட்டுருங்க. 15 கிலோ சாணத்துக்கு 7 கிலோ நாட்டு சர்க்கரை. இல்ல ரெண்டு தினம் போட்டு நல்லா பிசையணும். பிசைஞ்சு நல்லா பிசைஞ்சு இதுல நல்லா ஒரு பாறை மாலையோ கார மாலை நம்ம கார மாலை இருக்கு அந்த இடத்துல நல்லா பிசைஞ்சு அதை எடுத்துன்னு வந்து இங்கே அதை அப்படியே இது பண்ணணும். இது போட்டுட்டு நம்ம சத்திரமா தட்டிட்டு அவங்க கொடுக்குற அந்த லிக்விடு அந்த 9 இடத்துல எத்தனை இடத்துல போடணும்? 4 கோட்டை போட்டுருக்கோம். இங்க பாருங்க, இந்த கலர் வந்து வித்தியாசம் தெரியுது பாருங்க. ஆமா ஆமாங்க. இந்த கலர் இருக்கிறதுல அந்த லிக்விட் அவங்க விட்டுருக்கோம். கொடுக்குற லிக்விட். ஆமா, அவங்க கொடுக்குற லிக்விட் விட்டுருக்கோம். ஏன் அந்த லிக்விட் விட்டு தான் ஆகணுமாமா? ஆமாங்க, அது வந்து உயிர் வரும், வேற ஒன்றும் இல்லை. அதுல வந்து உயிரணுக்கள் அதிகமா இருக்கு. அது என்ன பண்ணணும்னா இந்த சாணத்தை சாப்பிட்டுட்டு நமக்கு இன்னும் உயிரணுக்களை குட்டி போட்டு இன்னும் அதிகமாக படுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ இதுல இருக்கிற உயிரணுக்கள் அதிகமாக நமக்கு மகசூலுக்கு நமக்கு அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக வரும். மேல ஏதோ அதுதாங்க அந்த ஃபங்கஸ் தான் நம்ம உயிரணுக்கள்ன்றோம். ஆமா. இது அந்த 1.5 ஏக்கர்ல எப்படி அப்படியே தூவி விட்டுறேன்? அப்படியே நீங்க மரத்துல இருந்து ஒரு 3 அடி விட்டுட்டு மரத்தை சுத்தியும் கொஞ்சம் கொஞ்சமா போடலாம். இல்ல இதை தண்ணியில கரைச்சி ட்ரிப்லையும் விடலாம். இல்ல தண்ணியில கரைச்சி ஃபில்டர் பண்ணி ஸ்ப்ரேவும் அடிக்கலாம். மல்டிபர்பஸ் முறை தான் இது. இதை வச்சு நம்ம பயிரோட மகசூல் மட்டும் அதிகமா இல்ல பயிரோட ஒரு பூச்சி தாக்குதல் எல்லாத்துக்குமே பயன்படும். பூச்சி தாக்குதலுக்கும் பயன்படும், மகசூலும் அதிகப்படுத்தலாம். இது வந்து காய் வந்து சொரசொரப்பு வருது, எனக்கு ஷைனிங் வரல, அதுக்கும் யூஸ் ஆகுது. டேஸ்ட் இல்லை, நல்ல டேஸ்ட் வரணும். இளநீர் வந்து நல்ல இனிப்பா வரணும். வாழைப்பழம் நல்ல டேஸ்டா வரணும். மாம்பழம் வந்து சப்புன்னு இருக்கு, நல்ல இனிப்பா வேணும், அதுக்கும் நம்ம இது பயன்படுத்து. ஒரு 45 நாள் நம்ம பயன்படுத்தலாம். வச்சுக்கலாங்க. நீங்க நம்ம எடுத்து இது வேற இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். நம்ம இந்த மாதிரி ட்ரம்ல போட்டு மூடி போட்டு நம்ம இருட்டான ஒரு இடத்துல வச்சுக்கணும்னாக்கா 2 ஆண்டுகள் வரைக்கும் பாதுகாத்து வச்சுக்கலாம். 2 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். வச்சுட்டு எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ விற்பனைக்கும் செய்யறாங்க. நம்ம இப்போதைக்கு நம்ம தோட்டத்துக்கு ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆமா, ஆமாங்க. நான் கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய விஷயம் பகிர்ந்தீங்க. இந்த மெத்தடுக்கு பேர் என்னன்னு? இது எனக்கே தெரியல, அவங்க கிட்ட அது சொல்லணும். நான் கேட்டு உங்களுக்கு சொல்றேங்க. சரி, ஓகேங்க. பரவாயில்ல. ஏன்னா 1 டன் போது நிறைய செலவாகும். ஆமாங்க. 15 கிலோ இது இடமும் சின்னது. அந்த 1.5 டன் நீங்க ரெடி பண்றதுக்கு மண்புழு ரெடி பண்றதுக்கு மண்புழு முதல்ல வாங்கணும். அதுல ஜலிக்கணும், ஆட்கள் கூலி அதிகம். இதுல அந்த மாதிரி வேலைலாம் இல்லை, ஈஸியாவே சேவ் ஆயிடுது. இருக்கிற இடம் மட்டும் நல்லா எடுத்துட்டா போதும். சரி, நான் கேட்ட கேள்வி வந்து நிறைய விஷயம் கிட்ட பகிர்ந்து புதுசா ஒரு விஷயம் வந்து இயற்கை விவசாயம் பண்ற விவசாயிகளுக்கு கண்டிப்பா நீங்க சொன்ன இந்த உயிர் உரங்களை வந்து பெருக்கிற
மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா 1.5 டன் இங்க இருக்கு, 15 கிலோ எங்கேயோ இருக்கு. நான் கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி.